என் தங்கப்பிள்ளையே, இன்று தை மாதத்தினுடைய கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த சனிக்கிழமையில் இந்த வராகியானவள் உன்னை காண மனமகிழ்ச்சியோடு மட்டுமல்ல, உனக்கு ஒரு நல்ல செய்தியினையும் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கான பலனையும் இன்று பெறுவதற்குரிய அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கப் போகின்றது. என் தங்கமே, பொதுவாக கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். என் குழந்தையே, இந்த நாளில் முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். அதிலும் குறிப்பாக குழந்தை இல்லாமல் வேதனைப்படுகின்றவர்கள் இன்று அவரை நினைத்து வழிபட்டு அவருக்கு தீபம் ஏற்றி நெய் வைத்தியங்களை படைப்பாயானால் நிச்சயமாக குழந்தை வரம் உனக்கு மிக விரைவாகவே கிடைத்துவிடும். பொதுவாகவே குழந்தை இல்லாதவர்கள் நாடி செல்கின்ற தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய் கிழமைகளில் அவருக்கு எப்படி வணங்குகின்றாயோ அதுபோல இந்த கிருத்திகை நட்சத்திரமானது அவருக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமும் கூட. என் தங்கமே, நிச்சயமாக இன்று வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நம் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காதோ, நாம் இப்படியே இருந்து விடுவோமோ என்று நினைத்த விஷயங்கள் எல்லாமே இன்று உனக்கு நல்லதை நோக்கி அழைத்து செல்லப் போகின்றது. நமக்கு நடக்கும் என்கின்ற அறிகுறியையாவது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் தவறேதும் செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால் ஒரு நாளுமே அவர்களிடத்தில் சென்று உன்னை நியாயப்படுத்தி கொண்டிருக்காதே. ஏனென்றால் அவர்கள் நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே குழப்பத்திலேயே இருப்பாயானால், குழம்பிக் கொண்டே தவிப்பாயானால் என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு தெளிவை தராமல் தான் இருந்து கொண்டிருக்கும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உன்னை புரட்டி போடத்தான் செய்யும். குழப்பங்கள் இல்லாமல் எப்பொழுது நீ தெளிவோடு இருக்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய விதி உனக்கு ஏற்றது போல சரியாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மீண்டும் அவர்கள் உனக்கு அந்த மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. ஆனால் தானாகவே அந்த மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். ஏனென்றால் நீ செய்கின்ற ஒவ்வொரு புண்ணியமும் உன்னை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம். ஆனால் உன்னை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய தெய்வம் உன்னுடைய புண்ணிய கணக்கை அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே உனக்கு யாரோ ஒருவரினுடைய வார்த்தைகளினால் மனக்கசப்புகளோ மன கஷ்டங்களோ ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. சில நேரங்களில் எத்தனையோ நெருக்கமாக இருந்தவர்கள் கொடுத்த வார்த்தையினால் வாழ்க்கையில் இனிமேல் அவர்களை சந்திக்கவே கூடாது என்று கூட நீ நினைத்திருப்பாய். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அன்று அவர்கள் முன்னாலேயே விழிக்கின்ற நிலைமை உனக்கு ஏற்படும். ஆனால் என் குழந்தை, இதையெல்லாம் நீ மனதில் எடுத்து கொள்ளாமல் இன்று இந்த நாள் அவர்கள் முகத்தில் விழித்தது நமக்கு ஏதோ ஒரு நல்லதை கொடுப்பதற்காகத்தான். இவர்களை பார்த்தால்தானே இவர்கள் செய்த துரோகம் எல்லாம் அடிக்கடி நமக்கு ஞாபகத்திற்கு வரும். மீண்டும் யாரையும் நம்பக்கூடாது என்பதை நமக்கு சொல்லித்தரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன்னை சுற்றி இருக்கின்ற யாருமே ஒரு பொழுதும்
நீ சிந்துகின்ற கண்ணீரையோ, உன்னுடைய மனதில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற கவலைகளை பற்றியோ ஒரு நாளும் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் நீ ஒரு சிறிய தவறு செய்து விட்டாய் என்றால் உன்னை சூழ்ந்து வந்து நிற்பார்கள். உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த நினைப்பார்கள். என் தங்கமே, இப்பேற்பட்ட இந்த மனிதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டியது, தவறுகளை செய்தாலுமே மற்றவர்கள் கண்டுபிடிக்காதபடி அதை நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் தவறு செய்யாத மனிதன் என்று யாரும் கிடையாது. ஆனால் அதை மற்றவர்களுக்கு தெரியும் பட்சத்தில் வேண்டும் என்றே உன்னை அவமானப்படுத்த துடிப்பார்கள். சிறிய தவறுகளை கூட பெரிதாக ஊதி விடுவார்கள். என் தங்கமே, அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம் இதுதான். கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்ட உனக்கு இனி வரக்கூடிய இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற விஷயங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒருவரோடு நன்றாக பேசுகின்றாய் என்பதற்காக உன்னுடைய எல்லா விஷயங்களையுமே அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் இன்று நல்ல விதமாக பேசுகின்ற இந்த உறவு நாளையே உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறலாம். மிகப்பெரிய எதிரியாக மாறி நீ பேசிய இந்த அத்தனை வார்த்தைகளையும் வெளியில் சொல்லலாம். அன்று உன்னை அவர்கள் பழிவாங்குவதற்கு இதையே மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுக்கலாம். அதனால் என்றுமே நீ இவர்களிடத்தில் பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இரு. யாரிடம் என்பது உனக்கே தெரியாதல்லவா? யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பது தெரியாத பட்சத்தில் தேவையில்லாமல் யாரிடத்திலும் எந்த நம்பிக்கையோடும் அத்தனை விஷயங்களையும் சொல்ல வேண்டாம். என் தங்கமே, விடிந்த பொழுதில் வாழ்க்கையில் முடிந்த கதையாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஓடி செல்லட்டும். இன்பங்கள் எல்லாம் உனக்கு கூடி வரட்டும். நிச்சயமாக இன்று கந்த பெருமானை வணங்கி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தை, சில நாட்கள் சில நேரங்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனக்கசப்பிலும் மனம் வேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தெய்வத்தை வழிபடுவது அவர்களுக்கு மிகப்பெரிய மன ஆறுதலை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆறுதல் உனக்கு இன்று கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தை மாதத்தினுடைய வளர்பிறை கிருத்திகை நிச்சயமாக உனக்கு சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கும். என் குழந்தையே, மூங்கில் மரம் எப்படி புயல், காற்று, மழை, சூறாவளி என்று எது வந்தாலும் வளைந்து கொடுத்து மீண்டும் அது ஒடியாமல் நிற்கின்றதோ, அதுபோல நீயும் பிரச்சனைகளுக்கு தலை சாய்க்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் பிரச்சனைகளை கண்டு தலை சாய்ந்து விழுந்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இரு. என் தங்கமே, பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை. பிரச்சனைகளை சந்திக்காத வாழ்க்கை என்பது யாருக்கும் இல்லை. வாழ்க்கை என்பது யாதென்றால், வாழ வேண்டுமா என்று சில நேரமும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று உனக்கு பல நேரமும் உன்னுடைய மனதிற்குள் எண்ணங்களை தந்து கொண்டிருப்பதுதான் இந்த வாழ்க்கை. என் தங்கமே, உண்மையாகவே ஒரு உயிரை நீ நேசிக்கிறாய் என்றால், அது உண்மை என்றால், என் தங்கமே, அவர்களுக்கு பறவை போல சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அது உன்னை நேசிப்பது உண்மை என்றால், எங்கு வேண்டுமானாலும் பறந்துவிட்டு மீண்டும் உன்னைத்தான் தேடி வந்து நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள். யாரையும் அடக்கி எந்த விதமான அன்பினையும் பெற நினைக்காதே. உண்மையான அன்பு உன்னை விட்டு ஒரு நாளும் வேறெங்கும் சென்று விடாது என்பதனை புரிந்து கொண்டு என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் சாதனை படைத்தேன் என்பதை விட யாரையும் வேதனைப்படுத்தவில்லை என்ற மன திருப்தியோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வா. என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.